வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வறுமை கோட்டுக்கு கீழ இருக்கிற பட்டியல்ல எப்படி சேர்றது அப்படிங்கிறத பத்தி தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். ஸோ அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை நீங்க இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. கூடவே பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணீங்க அப்படின்னா நம்ம சேனல்ல போடுற எல்லா அப்டேட்டும் உங்களுக்கு உடனுக்குடன் கிடைக்கும். சரிங்களா? ஃபர்ஸ்ட் டிப்ஸ் அப்படிங்கிற வெப்சைட்டை விசிட் பண்ணிக்கங்க. விசிட் பண்ணீங்க அப்படின்னா இந்த பேஜ் வந்துரும். ஸோ இந்த பேஜ்ல பார்த்தீங்கன்னா ரைட் சைட்ல அப்ளிகேஷன் ஃபார் நியூ ஃபேமிலி அப்படின்னு இருக்கும். ஸோ இது எதுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதாவது வறுமை கோட்டுக்கு கீழ இருக்கிறவங்க புதுசா ஸ்மார்ட் கார்டு வாங்கியிருப்பாங்க. ஸோ அவங்கள புதுசா சேர்க்கறதுக்காக. அது மட்டும் இல்லங்க. ஆல்ரெடி இவங்க கிட்ட வறுமை கோட்டுக்கு கீழ இருக்கிற பட்டியல் இருக்கு. ஸோ புதுசா இல்லாதவங்களையும் சேர்த்துறதுக்காக இந்த விண்ணப்ப படிவம் குடுத்துருக்காங்க. ஸோ இதுல பார்த்தீங்கன்னா 2 விதமான அப்ளிகேஷன் இருக்கு. அதாவது கிராமப்புறத்துல இருக்கிறவங்க தனியா அப்ளை பண்ணணும். நகர்ப்புறத்துல அதாவது நகரங்கள்ல இருக்கவங்க தனியா அப்ளை பண்ணணும். ஸோ இந்த பேஜ்ல ரூரல் அப்படிங்கிற பட்டனை கிளிக் பண்ணீங்க அப்படின்னா, கிராமப்புறங்கள்ல இருக்கிற மக்கள் அப்ளை பண்றதுக்கான அதாவது விண்ணப்பம் செய்வதற்கான விண்ணப்ப படிவம் பிடிஎஃப்ல டவுன்லோட் ஆகும். அர்பன் அப்படிங்கிறத கிளிக் பண்ணீங்க அப்படின்னா, நகர்ப்புறங்கள்ல இருக்க மக்கள் விண்ணப்பம் செய்வதற்கு படிவம் டவுன்லோட் ஆகும். ஸோ இந்த படிவத்தை நீங்க கரெக்டா ப்ராப்பரா ஃபில் பண்ணிக்கங்க. ஸோ இந்த படிவத்தை ஃபில் பண்றது ரொம்பவே ஈஸியான ஒரு விஷயம். ஸோ இந்த ஃபார்ம்ல பார்த்தீங்கன்னா குடும்ப தலைவியின் பெயர் தான் கேட்பாங்க. ஏன்னா இது உமன் ஆர்கனைசேஷன் கீழே வர்றனால ஸோ குடும்ப தலைவியின் பெயர் தான் கேட்பாங்க. அவங்க பேரை கரெக்டாக ஃபில் பண்ணிக்கங்க. ஸோ அது மட்டும் இல்லை, இதோட என்னென்ன கேட்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, குடும்ப தலைவியுடைய ஆதார் அட்டை, பேங்க் பாஸ்புக் அதாவது வங்கி கணக்கு புத்தகம், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அவங்களோட பேன் கார்டு. பேன் கார்டு கட்டாயம் கிடையாது. குடும்பத்தில் இருக்கவங்களுடைய யாரோ ஒருத்தரோட பாஸ்புக் தேவை. குடும்ப தலைவி இல்லாம ஒருத்தருடைய பாஸ்புக் தேவை. எதுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நாமினி ரெஜிஸ்டர் பண்றதுக்கு. ஸோ நான் இப்போ சொன்ன டாக்குமெண்ட் எல்லாம் ஜெராக்ஸ் காப்பி வச்சாலே போதும். ஸோ ஒருவேளை நீங்க ஆல்ரெடி வறுமை கோட்டுக்கு கீழே இருக்கிறீங்களா இல்லையான்னு எப்படி செக் பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதே வெப்சைட்லயே அதாவது டிப்ஸ் அப்படிங்கிற வெப்சைட்லயே மேலே பார்த்தீங்கன்னா டிராஃப்ட் பிபிஎல் ஃபேமிலி லிஸ்ட் அப்படின்ட்டு இருக்கும். அந்த கிரீன் கலர் பட்டனை கிளிக் பண்ணீங்க அப்படின்னா ஒரு புது பேஜ் ஓப்பன் ஆகும். ஸோ இந்த பேஜில் பார்த்தீங்கன்னா ஊரகம் நகர்ப்புறம் அப்படின்ட்டு 2 ஆப்ஷன் பட்டன் இருக்கும். ஸோ நீங்கள் கிராமப்புறத்தில் இருந்தீங்க அப்படின்னா ஊரகம் அப்படிங்கிற ஆப்ஷன் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. அதாவது நகர்ப்புறம் சிட்டி சைடு இருந்தீங்க அப்படின்னா நகர்ப்புறம் அப்படிங்கிற ஆப்ஷன் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ கிளிக் பண்ணிட்டு பார்த்தீங்கன்னா, அதாவது உங்களோட லொக்கேஷன் டைப்பு, டிஸ்ட்ரிக்கு, தாலுகா, வில்லேஜ் இதுதான் கேட்கும். ஸோ இதெல்லாம் கரெக்டாக கொடுத்து அப்ளை அப்படின்னு கொடுத்தீங்க அப்படின்னா உங்களோட வில்லேஜில் இருக்க டீட்டெயில்ஸ் எல்லாம் காட்டும். அதுக்கப்புறம் இந்த சைடில் பார்த்தீங்க, அதாவது கீழே ரைட் சைடில் பார்த்தீங்க அப்படின்னா ஸ்மார்ட் கார்டு நம்பர்னு இருக்கும். அதாவது ரேஷன் கார்டு நம்பர்னு இருந்தாலும் சரி, ஸ்மார்ட் கார்டு நம்பர் இருந்தாலும் சரி, அதில் உங்களோட ஸ்மார்ட் கார்டு நம்பரை போட்டு சர்ச் பண்ணீங்க அப்படின்னா உங்களோட டீட்டெயில் கரெக்டாக ஃபில்டர் ஆகி காட்டும். சரிங்களா? இதை வச்சு நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். ஸோ இந்த லிஸ்ட்டில் நீங்கள் இருக்கீங்களா இல்லையா அப்படின்ட்டு. ஸோ நீங்கள் அப்ளை பண்ணக்கூடிய இந்த ஃபார்ம் எல்லாம் எதுக்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கவர்மெண்ட்லேருந்து வரக்கூடிய இன்சூரன்ஸுக்காக. ஸோ அதை நான் உங்களுக்கு ஸ்க்ரீனில் காட்டுறேன் பாருங்கள். ஸோ இது ஒரு இன்சூரன்ஸ் ஸ்கீமுக்காக. ஸோ உங்களுடைய டாக்குமெண்ட்லாம் கரெக்டாக கொடுத்துருங்க. சரிங்களா? ஆதார் அட்டை, பேன் பாஸ்புக்கு, ஓட்டர் ஐடி இருந்தாலும் அதையும் கொடுத்துருங்க. சரிங்களா? ஸோ இதெல்லாம் ஜெராக்ஸ் பின்னாடி அட்டாச் பண்ணாலே போதும். நீங்கள் ஃபில் பண்ணுற அப்ளிகேஷன் ஃபார்மில் பின்னாடி ஜெராக்ஸ் அட்டாச் பண்ணாலே போதுமானது. ஸோ முக்கியமாக பாஸ்புக் மறந்துடாதீங்க. சரிங்களா? பாஸ்புக் கட்டாயம் தேவை. நீங்கள் கொடுக்குற பாஸ்புக்கோட ஜெராக்ஸை அதாவது அதில் இருக்க அக்கௌண்ட் டீட்டெயில்ஸை வச்சு தான் உங்களுக்கு அந்த அக்கௌண்ட்டுக்கு ஃபண்டு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுவாங்க. ஸோ கண்டிப்பாக அக்கௌண்ட் டீட்டெயில் கரெக்டாக கிளியராக இருக்கிற மாதிரி ஜெராக்ஸ் காப்பி எடுத்துக்கோங்க. ஸோ பாஸ்புக் இல்லைன்னா கூட பக்கத்தில் ஒரு பேங்க்கில் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் இதுக்கு அப்ளை பண்ணுங்க. அதாவது ஃபார்மை ஃபில் பண்ணி உங்களோட பஞ்சாயத்து ஆஃபீஸில் கொடுங்க. ஒரு குடும்பத்தில் பாஸ்புக் யார் யாருக்கு தேவை அப்படின்னு பார்த்தீங்கன்னா, குடும்ப தலைவிக்கு, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நாமினி ரிஜிஸ்டர் பண்ணுறவங்களுக்கு அந்த பாஸ்புக் தேவை. 2 பேர்த்துக்கு தான் பாஸ்புக் அதிகமாக தேவைப்படும். ஸோ மற்றவங்களுக்கு ஆதார் அட்டை, அட்ரஸ் டீட்டெயில்ஸ்க்கு உண்டான டாக்குமெண்ட் இருந்தாலே போதும். ஸோ மறுபடியும் நான் சொல்லிட்டேன். ஸோ இது எது டவுட் இருந்துச்சுன்னா கீழே கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். ஸோ முக்கியமாக நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம் அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. அடுத்த ஒரு நல்ல வீடியோவுடன் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.